வெல்கம் டு தாராஸ் for physics syllabus standard 11th unit 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். உனது வகுப்பறையில் உள்ள காற்றின் நிறையை இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கணக்கிடுக. இங்கு இயல்பு வெப்பநிலை என்பது அறை வெப்பநிலையையும் இயல்பு அழுத்தம் என்பது ஒரு வளிமண்டல அழுத்தத்தையும் குறிக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உனது வகுப்பறையில் உள்ள காற்றின் நிறையை இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் கணக்கிடுக. கிளாஸ் ரூமில் உள்ள காற்றோட நிறையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுலனா இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில். இயல்பு வெப்பநிலைன்னா என்னென்னா அறை வெப்பநிலை. இயல்பு அழுத்தம்னா என்னென்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு காற்றினோட நிறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். வகுப்பறை ஒன்றின் சராசரி அளவு முறையே. ஒரு வகுப்பறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட சராசரி அளவு எப்படி இருக்குன்னா 6 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம் மற்றும் 4 மீட்டர் உயரம் இருக்கும். இதான் ஒரு வகுப்பறையோட சராசரியான அளவு. 6 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம், 4 மீட்டர் உயரம். 6, 5, 4. சரியா? இப்போ அறையோட பருமன் கண்டுபிடிப்போமா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இப்போ அறையின் பருமன் V = 6 × 5 × 4. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கிடைக்கும். V = 120 மீட்டர் கியூப். இப்போ அறையின் பருமன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும். இந்த பருமனில் உள்ள மோல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அறை வெப்பநிலையில் உள்ள வெப்பநிலையிலேருந்து 300 கெல்வின், 27 டிகிரி செல்சியஸ். இதாவது அறை வெப்பநிலை. அது கூட 273 கொட்டினீங்கன்னா 300 கெல்வின் கிடைக்கும். இப்போ அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு மோல் வாயுவின் பருமன் 24.6 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ப்ராப்ளத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். எடுத்துக்காட்டு கணக்கு 4 கண்டுபிடிச்சிருக்கோம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை μ அறையின் பருமன் டிவைடட் பை அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு மோல் வாயுவின் பருமன். இப்படி போட்டிங்கன்னா அந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ அறையின் பருமன் 120 மீட்டர் கியூப். 120 டிவைடட் பை அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு மோல் வாயுவின் பருமன் என்னென்னா 24.6 லிட்டர். ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 10⁻³ மீட்டர் கியூபுக்கு சமமாக இருக்கும். இந்த மீட்டருக்கு சால்வ் பண்ணுறதுக்காக மீட்டரில் மாற்றிக்கிடுவோம். இந்த லிட்டரை சப்போ 24.6 × 10⁻³ மீட்டர். ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர் கியூப். சரியா? சப்போ 24.6 × 10⁻³ மீட்டர் கியூப். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 6th டேபிளால் கட் பண்ணிக்கோங்க. 0.12 0 இங்கே 4.1 சொல்லிட்டு வரும். சப்போ 20 டிவைடட் பை 4.1. இந்த 10⁻³ மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻³ சொல்லிட்டு வரும். இந்த பாயிண்ட்டு நிற்கிறதுக்காக மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். சப்போ இதில் 200 டிவைடட் பை 41 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சின்ன 10⁻³. அதாவது பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4.878 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 4.878 × 10⁻³ 10⁻³. இதை கூட 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10⁻³ 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4878 மோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். காற்றில் 21% ஆக்சிஜன், 78% நைட்ரஜன் மற்றும் 1% ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் செனான் போன்ற வாயுக்களின் கலவை உள்ளது. அதாவது காற்றில் இந்த எல்லா விதமான வாயுக்களும் இருக்குது. சப்போ காற்றில் மூலக்கூறு நிறை என்னென்னா 29 கிராம் பெர் மோல். எனவே அறையில் உள்ள காற்றின் மொத்த நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு
இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 4878 மோல் அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்தா. அது கூட இந்த காற்றில் மூலக்கூறின் நிறைய வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? அறையில் உள்ள காற்றின் மொத்த நிறை வந்து கிடச்சிரும். இப்போ 4878 இன்ட்டு 29 கிராம். கிராமை வந்து கிலோகிராம் மாற்றணும். இப்போ இன்ட்டு 10⁻³ போட்டிங்கன்னா கிலோகிராம் மாறிடும். சரியா? இப்போ 29 இன்ட்டு 10⁻³ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 141.462 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நிறை வந்து m = 141.46 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காற்றில் வந்து நிறைய வாயுக்கள் கலந்துருக்கு. அப்படி கலந்துருக்கும் போது அந்த காற்றில் மூலக்கூறுகளின் நிறை வந்து சில இருக்கும். அப்போ எனவே அறையில் உள்ள காற்றின் மொத்த நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கூட இந்த காற்றின் மூலக்கூறு நிறையை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அறையில் உள்ள காற்றின் மொத்த நிறை வந்து நமக்கு கிடைச்சிரும். m = 141.46 கிலோகிராம் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வகுப்பறையில் உள்ள காற்றின் நிறை 141.46 கிலோகிராம் ஆகும். இயல்பு வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வகுப்பறையில் உள்ள காற்று நிறை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 141.46 கிலோகிராம் ஆகும். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5 வந்து முடியுது. தேங்க்யூ.